இப்படிப்பட்ட முதலமைச்சர் இருக்கும் போது நான் மேட்ருக்கு வர்றேன். நேற்று முந்தானது ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் ஆக போறேன்னு இருக்கேன். ஒருத்தன் என்னன்னா அவன் கல்யாண மண்டபத்தில் 2 தூண் வந்துருச்சாமியா இடையில. அதுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நான் அடுத்த முதலமைச்சர் சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என் நேரம் ஃபுல்லா தண்ணியை போட்டுச்சு. மூதவின் தண்ணி போடுது. முதலமைச்சர் ஒரு நான் கேட்கிறேன், முதலமைச்சருங்கிற சீட்டு என்ன மியூசிக்கல் சேராது? அந்த சீட் என்ன சாதாரண சீட்டாது? அவ எவ்வளவு பெரிய 70 ஆண்டு காலத்துடைய உழைப்பாளி. எத்தனை எத்தனை தலைவர்களோடு சேர்ந்து பாடுபட்டு ஜெயிலுக்கெல்லாம் போய் போராட்டம் நடத்தி மக்கள் 5 முறையா வந்து ஆண்டது நாட்டாண்டு 6வது முறை ஆடுற அளவுக்கு மக்களுக்கு திட்டங்கள் அள்ளி பேச மேதைகள் அவங்களாம். எவ்வளவு பெரிய தலைவர்கள் அவருங்க. நீ உன் மண்டபத்தில் மட்டும் 2 தூண் வந்ததுக்காண்டி உடனே கட்சி ஆரம்பிச்சு நான் முதலமைச்சர், நீ முதலமைச்சர் நான் பிரதமர், நீ பிரதமர் சொன்னா நான் ஜனாதிபதி, நீ ஜனாதிபதி சொன்னா நான் ஒபாமா. என்ன பேச்சு பேசுறீங்க? தண்ணியா போட்டா என்னவெல்லாம் பேசமா? ஒருத்தன் கேட்டாரு என்ன, ஏங்க அவரை எதிர்த்து நிக்க போறேன்னு சொன்னீங்களே, நிக்க போறீங்களா? ஒரு மேடையில ஏறினாவே ஸ்டெடியா உன்னால நிக்க முடியலையே, இந்த ஆளை போய் நான் ஏத்துனா எனக்கு தாங்க கேவலம். அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டு மொத்த டீமையும் காலி பண்றதா என் வேலை. முதலமைச்சர் மருமகன் சொல்லிட்டு அவங்க 41 சீட் வாங்கிருக்கீங்க, அங்க உனக்கு என்ன முதலமைச்சர் பதவி கொடுக்க போறாங்களா? அங்க பெரிய வீராப்பா பேசுன, எவ்வளவு வீராப்பா பேசுற? அது இன்னொரு கேள்வி